சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல ஒரு பழைய அம்பாஸ்டர் காரு மலையில பறந்துட்டு இருக்கு. அந்த கார்ல 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் முத்து, அந்த காரோட டிரைவர். முன்னாடி 2 கொலைகேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவன் அவன். அடுத்து சலீம், கத்திய கையாளுறதுல இவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அடுத்து இருக்கிறவன் அந்தோணி, எதையுமே யோசிக்காம சுடுற ரகம் இவன். இவங்க 3 பேரும் ஒரு பெரிய தொழிலதிபரை கடத்திட்டு வராங்க. அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா கார் டிக்கில இருக்கிறது அந்த தொழிலதிபர் இல்ல, அந்த தொழிலதிபரோட பிணம். இவனுங்க தெரியாம கொன்னுட்டாங்க. இப்போ அந்த பிணத்தை எரிக்க ஒரு ரகசிய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு செக் போஸ்ட்ல ஒரு போலீஸ் டார்ச் லைட் அடிச்சு நிக்க சொல்றாரு. கார் வேகமா பிரேக் அழுத்துறாங்க. மெதுவா நிக்குது. முத்து மெதுவா கண்ணாடி இறக்குறான். அப்ப போலீஸ், என்னப்பா இந்த நேரத்துல இவ்வளவு ஸ்பீடா எங்க போயிட்டு இருக்கீங்க? அதுக்கு முத்து, சார் ஊர்ல ஒரு டெத்து, அதான் போயிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டிக்ல கையை வைக்க போறப்ப அந்தோணி தன் துப்பாக்கி எடுக்கிறான். ஆனா முத்து அவனை தடுத்துட்டு போலீஸுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டு கார்ல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகுறான். வண்டி மறுபடியும் வேகம் எடுக்குது. ஆனா இப்போ கார்ல ஒரு விசித்திரமான ரத்த வாசனை வருது. சலீம் கத்துறான், டேய் டேய் முத்து, டிக்கில இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்குடா, வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்றான். வண்டியை நிறுத்தி டிக்கியை திறந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த பிணமே இல்ல, வெறும் காலி பெட்டி தான் இருக்கு. 3 பேருக்குமே வேத்து ஊத்துது. பிணத்தை எப்போ எங்க தொலைச்சோன்னு தெரியல. அப்ப அந்தோனியோட போனு அடிக்குது. ஸ்பீக்கர்ல ஒரு குரல் கேக்குது, தம்பிகளா, டிக்கில இருந்து பிணத்தை நான் தான் எடுத்தேன். இப்போ அந்த கார்ல இருக்கிறது பிணம் இல்ல, ஒரு டைம் பாம். நீங்க வண்டியை 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு கீழே குறைச்சிங்க, கார் வெடிச்சு நீங்க பிணமாயிடுவீங்கடா. உங்ககிட்ட 15 நிமிஷம் தான் இருக்கு, அது வேற யாரும் இல்ல, உங்க முடிவை நீங்களே தேடிக்குங்க அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்ற அந்த ஆளு யாரு? அது வேற யாரும் இல்ல, அந்த தொழிலதிபரை கொல்ல சொன்ன அதே முதலாளி தான். இப்ப அவங்க 3 பேரையும் சாட்சி இல்லாம அழிக்க பாக்கிறான். முத்து பயந்துகிட்டே ஆக்சிலேட்டரை வேகமா மிதிக்கிறான். வேகம் 100 தொடுது. சலீம் கத்துறான், டேய் முன்னாடி டெட் எண்ட் வருதுடா. அந்தோணி முன்னாடி வர லாரியை சுடுறான். ரோடு முழுக்க ரத்தம், தீ, மரணம். அப்போ முத்து ஒரு முடிவு எடுக்கிறான், டேய் டேய், நாம சாகிறதா இருந்தா அந்த முதலாளியும் சேர்த்து இழுத்துட்டு போவோம்டா. நம்ம மட்டும் சாகணும், அவன் சந்தோஷமா வாழணுமா? வண்டியை யூட்டன் எடுடா அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்றான். அவனும் வேகமா யூட்டன் எடுத்து அந்த முதலாளி இருக்கிற பங்களாவை நோக்கி போறான். வேகம் 120 140. பங்களாவோட காம்பவுண்ட் செவத்தை இடிச்சுக்கிட்டு கார் உள்ள பாயுது. முதலாளி பயத்துல மாடியில இருந்து பாக்குறான். கார் நிக்குது. ஒரு பெரிய வெடி சத்தம், அதோட ஒரே புகை மூட்டம் தான். அடுத்த நாள் பேப்பர்ல செய்தி வருது, 3 மர்ம நபர்கள் கார் விபத்தில் பலி, தொழிலதிபர் மர்மமான முறையில் தற்கொலை. அந்த 80 கிலோமீட்டர் வேகத்துல அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கிரைம் பண்ணா தண்டனை போலீஸ் கிட்ட இருந்து வரதை விட கூட இருக்கிறவன்ட்ட இருந்து வரதான் இப்போ அதிகமாயிடுச்சு. ஸோ கிரைம் பண்றதுக்கு முன்னாடி அதை ஏன் பண்ணணும், யாருக்காக பண்ணணும்னு யோசிக்கிறத விட அதை பண்ணாமே இருக்கலாம். மேலும் இது போற ஒரு நல்ல கதையோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம்.